பியூர் வெஜ். நம்மகிட்ட எக்கு எதுவுமே கிடையாது. நிறைய தம்பிமார்கள் எல்லா ஊர்லேருந்து மதுரை, வேலூர், திருச்சி ஏகப்பட்ட இடத்துலேருந்து வராங்க பார்த்துக்கோங்க. அவங்க என்னன்னா நான்வெஜ் நினச்சி வந்துடுவாங்க. அப்புறம் நம்ம கடை வந்து பியூர் வெஜிடேரியன். பசங்க அவ்வளோ பேர் என்னை நம்பி வராங்க. எல்லா ஊர்லேயும் அவங்க சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் நம்ம இது கண்டிப்பாக சாப்பிடணும்னு வராங்க. வந்து சாப்பிட்டப்பறம் நெக்ஸ்ட் டைம் அதேமாரி வராங்க. அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும்னு நான் வந்து நல்ல தரமாக கொடுக்க. அதேமாதிரி பறந்து எதுவுமே முட்டை எதுவுமே ஸ்டார்ட் பண்ணுறேன். வெறும் உப்பு தண்ணி மட்டும்தான். நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஒரு மாவு வேணா கொடுத்து டெஸ்ட்டு கொடுத்துடலாம். நிரூபிச்சுட்டாங்கன்னா 1 லட்ச ரூபா நம்ம கொடுத்துடலாம். நம்ம கடைக்கு ஒரு வாட்டி வந்து புரோட்டா சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா அடுத்து நம்ம கடைக்கு வராமல் போகவே மாட்டீங்க. வெறும் பாலு வந்தது இப்போ புரோட்டா பாலுன்னா எல்லாருக்குமே தெரியுது. திருச்செந்தூரில் பன் புரோட்டான்னா பாலு பன் புரோட்டாங்கிற மாதிரி ஆகிட்டு இருக்கும். புரோட்டாக்கு கேட்குற ஆட்கள் ஃபுல்லாக சட்னியும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. சாப்பிட்டேன், அடுத்தடுத்து வாங்கிக்கே இருக்கலாம் போல இருக்கு. நல்லா இருக்கு. பாலை புரோட்டாக்கு நான் நாக்கு அடிப்பேன். புரோட்டா தரமாக இருக்கு. சூப்பராக இருக்கும். இங்கே அவர் தான் ஃபேமஸ். பால் நல்லா விட்டையா இருக்கா? செம்மையா இருக்கும். அது பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கல. சாப்பிட்றதுக்கு திருப்பூர்லேருந்து வந்துருக்கோம். வந்து சாப்பிட்டு போனோம்னா புரோட்டா பால் தான் காரணம். அவன் ஸ்டைல் தான் காரணம். டேஸ்ட்லாம் நல்லா இருக்கும். புரோட்டா சாப்பிட்ருக்கேன், சப்பாத்தி சாப்பிட்ருக்கேன், தோசை, ஸ்பெஷல் தோசை எல்லாமே நல்லா இருக்கும். பரோட்டா இல்லை, பால் இல்லை, பால் பரோட்டா. இது பரோட்டாக்கான கடை. இந்த பரோட்டா பக்கம் கையிலே அனுப்புவோம். அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸு. இந்த கடைக்கு அதுக்குன்னே வருது கூட்டம். அவ்வளோ கூட்டமாக இருக்கு. போங்களா, பயங்கரம் இல்லை, பயங்கரமாக இருக்கு. சூப்பர். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க. ஹலோ மக்களே, எல்லாம் அப்படி நல்லா இருக்கீங்களா? டைட்டிலும் தமிழும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க, திருச்செந்தூர் வந்திருக்கேன். திருச்செந்தூரில் கோயில் தேசம் எல்லாம் முடிச்சுட்டு சென்ட்ரல் பொரோட்டாக்கடைன்னு சொல்கிறதோட பாலு பொரோட்டாக்கடைன்னு சொன்னால் எல்லாமே ஃபேமஸ்ன்னு திருச்செந்தூரில் தெரியும். அதில் இவங்க பன் பரோட்டா வெஜ்ஜில் கொடுத்துருக்காங்க. வெஜ்ஜு பீப்புள் நிறைய பேர் இருப்பீங்க. பொரோட்டா சும்மா வீடியோ கேட்டு இருப்பீங்க. அதில் ஒரு திருச்செந்தூரில் இது ஒரு அட்டகாசமான வீடியோ. வெஜ்ஜில் பரோட்டா இருக்குது, தோசை வெரைட்டி இருக்குது, சப்பாத்தி, இட்லி எல்லாமே இருக்குது. ஸ்பெஷலாக இவங்க வந்து கெட்டி சட்னி தராங்க. அதுவும் பாலுனா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இன்ஸ்டாகிராமில் எல்லாமே. அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேசி வச்சுருக்காரு. ஸோ ஓனர்கிட்ட பேசலாம். அவரோட தம்பிங்கெல்லாம் வராங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தேன். அவர்கிட்ட ரிவ்யூ வாங்கி தரேன். அப்படியே பாலு நான் பேசி இந்த ஃபீல்டு எதுக்கு வந்தார், ஸோ உள்ளே என்னெல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. பன் புரோட்டா கடைன்றதோட பாலு கடைன்னு சொன்னா எல்லாரும் தெரியுது. என்ன ஸ்பெஷல் பண்ணி வச்சிருக்கீங்க? நம்ம புரோட்டா வந்து எல்லாருக்குமே ஒன்று போல வேக வச்சு கொடுப்போம். எவ்வளோ கூட்டம் வந்தாலும் வேகாமல் எடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது அதான் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி மக்களுக்கு கொடுப்போம். பன் புரோட்டா மோஸ்ட்லி இந்த மாதிரி வராது. நல்லா எண்ணெயும் இது பண்ணி அப்சர்வ் பண்ணி எடுக்கிறீங்க. அப்படி இருந்தும் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்கல்ல, எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் சில பேர் கோவம் வரும், சில பேர் நின்னாலும் பரவாயில்ல நான் வாங்கிட்டு போகிறேன், வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறேன்னு வாங்கிட்டு போவாங்க. மக்கள்கிட்ட எப்படி வரவேற்பு இருக்குண்ணா? பயங்கர ரெஸ்பான்ஸ். கொடுக்க தான் முடியல இப்போ ஒரே ஆளா. ஊர் ஊரா இருந்து பசங்க வராங்கல்ல, ஸோ அவங்களுக்கு சொல்றதா இருந்தால் என்ன நான் சொல்லுவீங்க? பசங்க அவ்வளோ பேர் என்னை நம்பி வராங்க. எல்லா ஊர்லேயும் அவங்க சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் நம்ம இது கண்டிப்பாக சாப்பிடணும்னு வராங்க. வந்து சாப்பிட்டப்பறம் நெக்ஸ்ட் டைம் அதேமாரி வராங்க. அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும்னு நான் வந்து நல்ல தரமாக கொடுக்க. அதேமாரி பசங்க எல்லாருமே இந்த தொழில் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வந்திருக்கேன். ஆமாம் ஆமாம். ஆனால் எனக்கு சொல்லித்தாங்க எல்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நாள் சொல்லித்தாரேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் போடுற பரோட்டா ஸ்டைலே டிஃப்ரெண்ட் ஆகுது. எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? இந்த தொழில் மேலே ஒரு ஆர்வம், பயங்கர ஆர்வம். அதாவது இந்த தொழிலுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் இருந்தது. அதனால இந்த எப்படியா நம்ம படிச்சது நல்ல இதாக கொண்டு வரணும்னு அந்த இதில் படிச்சது தான். இந்த பன் பரோட்டா மட்டும் ஃபேமஸா இல்லை வேறு எல்லாத்துலேயுமே? கொத்து புரோட்டாக்கு ஃபேமஸ் தான். ஆனால் இங்கே நம்ம கடையில் கொடுக்க முடியல. கூட்டம் அதிகமாக இருக்கனால. ஏன்னா அது போட்டோம்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அந்த இடத்துல வேற எதுவுமே போட முடியாது. அதனால கொத்து புரோட்டா நிப்பாட்டிட்டு. எப்படி நான் யார்ல பறக்க விடுறீங்க? அது பார்த்தா நிறைய பேர் யார்ல பறக்க விடுறாங்க. அது ஓனரோட சப்போர்ட்டும் உண்டு இருக்கு. ஏன்னா எல்லா கடையிலையும் சம்மதிக்க மாட்டாங்க. லேசாக ஓனர் கோவப்பட்டாங்கன்னா வெளியே விழுந்துடும். இங்கே வெளியே விழுந்தாலும் கோவப்பட மாட்டாங்க, தூரப்பட்டுருவாங்க. இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட்ஸ்லாம் வரும்லண்ணா, நிறைய பேர் எண்ணெய் பாமாயில் அப்படிலாம் சொல்றாங்கல்லண்ணா. ஆமாம். பரோட்டாக்கு எண்ணெய் பாமாயில் போட்டால் தான் நல்லா வரும். ஆமாம். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு சொல்றதுன்னா என்ன சொல்லுவீங்க? பரோட்டானா எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பாமாயில் மைதா இதே தான் குறையா சொல்றாங்க. ஆனா நல்லா பாருங்க, இந்த குறை சொல்றவங்களும் முதல்ல வந்து நிற்பாங்க சாப்பிட்றதுக்கு. மைதால தான் எல்லா உணவுமே மைதால தான் இருக்கு. இப்போ கொஞ்ச நாளாக தான்
இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இது பண்ணாங்க. நம்ம வேக வச்சு கொடுக்கறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேகாம சாப்பிட்டா நம்ம இதான் பிரச்சனை. நீங்க அடிக்கிற அந்த அடியிலே எண்ணெய் எல்லாம் தெரிச்சிருது, ஃபுல்லாக வெளியே வந்துடும். நம்ம கடையில வெஜ்ஜி மட்டும் தானா? பியூர் வெஜ், நம்மகிட்ட எக்கு எதுவுமே கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க மைதாக்கு எப்படி முட்டை சேர்க்காம எப்படி இவ்வளவு சாப்பிட்டு வருவாங்க. நான் அவ்வளவு இருக்குன்னு எல்லாம் சொல்லேன். இந்த கடையில வந்து எதுவுமே முட்டை எதுவுமே சேர்க்க மாட்டேன். வெறும் உப்பும் தண்ணி மட்டும்தான். நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஒரு மாவு வேணா கொடுத்து டெஸ்ட் கொடுத்துடலாம். நிரூபிச்சுட்டாங்கன்னா 1 லட்சம் ரூபா நம்ம கொடுத்துடலாம். வேற மாதிரி தான். நிறைய தம்பிமார்கள் எல்லா ஊர்ல இருந்து, மதுரை, வேலூர், திருச்சி, ஏகப்பட்ட இடத்துல இருந்து வராங்க பார்த்துக்கோங்க. அவங்க என்னன்னா நான்வெஜ் நினைச்சு வந்துருவாங்க. அப்புறம் நம்ம கடை வந்து பியூர் வெஜிடேரியன். பக்கத்துல கோயில் இருக்கனால நம்ம வந்து நான்வெஜ் வைக்க முடியாது, முட்டை எதுவுமே இது பண்ண முடியாது. அதனால வெஜ். ஆனா பையன் வந்து நம்ம புரோட்டாக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி சாப்பிடுதுன்னு வெஜிடேரியனா இருந்தாலும் சாப்பிட்டு போயிருந்தாங்க. அண்ணா இனிமேல் வந்தா நாங்க இங்கதான் வந்து சாப்பிட வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அந்த அளவுக்கு தரமா கொடுத்துருவோம் புரோட்டாவை. எவ்வளவு கூட்டம் வந்தாலும் சரி வேகாம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. அதனால வெயிட் பண்ணி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பேர் கோவப்படுவாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ பேருக்கு நம்ம ஒரு ஆள் தான் இது பண்ண வேண்டியிருக்கு. சாப்பிட்றதுக்கும் கொடுக்கணும், பார்சல் உள்ளவங்களும் கொடுக்கணும், வந்து நிற்கிறவங்க அடுத்தடுத்து வர்றவங்க அவ்வளோ பேருக்கு நான் ஒரு ஆள் தான் இது பண்ணி கொடுக்கணும். அதனால கொஞ்சம் மனஸ்தாபம் வரும், கோவப்பட்டு போவாங்க. ஆனால் திருப்பி வந்துடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு இங்கே எங்கேயும் அந்த மாதிரி பரோட்டா தரமாக கொடுக்க மாட்டாங்க. அதனால கடைக்கு வரணும்னா என்ன ரீசனால வரோம்? நீங்கள் நம்ம கடைக்கு ஒரு வாட்டி வந்து பரோட்டா சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா அடுத்து நம்ம கடைக்கு வராமல் போகவே மாட்டீங்க. சாயங்காலம் 6:30க்கு ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். கிழமை லீவு கிடையாது. கடையில் எல்லாருக்கும் ஒன்று போல ஒரு லீவு தேவைப்பட்டுச்சுன்னா அன்றைக்கி லீவு இருக்கும். கடை சொல்ல போனால் எந்த தாண்டனா இருக்கும்? நிறைய பேர் வழி தெரியலன்னு சொல்கிறாங்க பசங்களே. ஆமாம், அதுக்கு என்னென்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் இறங்கி நடந்து வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இரும்பு ஆர்ச்சுன்னு ஒரு ஆர்ச் வரும். அதில் ரைட் சைடில் நம்ம கடை இருக்கும். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சத்தியா தெரியும். இது ஒரு இது கோயில் வாசல்லேருந்து வரச்சில் நேரடி இதெல்லாம் தாண்டி வரணும். வந்தீங்கன்னா நம்ம இரும்பு ஆர்ச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பார்த்தேன் வரச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம கடை கரெக்டாக தெரியும். ஆப்போசிட்டில் சத்தியா இருக்குது. ஓனர் எப்படி இருக்காரு? ஓனர் மாதிரியே கிடையாது. நானும் அவங்க வந்து ஃப்ரெண்டு மாதிரி தான். வேலை பார்க்குறதுலையும் சரி எல்லாத்துலேயுமே சரி ஃப்ரெண்டு மாதிரி தான் நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம வந்து விசுவாசமாக இருக்கும் இந்த கடையில். என் பேர் ஐயப்பண்ண. சென்ட்ரல் ஹோட்டல் பேர் நம்ம கடை நேம் வந்து 17 வருஷமாக இருக்குண்ணே கடை வந்து. நம்ம கடையில் எதுனா ஃபேமஸ்? ஏன்னா நம்ம கடையில் சைவ புரோட்டாண்ணே ஃபுல்லாக. பன் புரோட்டா வந்து சைவ புரோட்டாவில் வந்து நம்ம கடையில் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. திருச்செந்தூரில் நிறைய பேர் தேடி வர்றது பன் புரோட்டா காண்டி தான் வராங்க. அவங்க மாஸ்டர் பேர் வந்து பாலு. வெறும் பாலு வந்தது இப்போ புரோட்டா பாலுன்னு தான் எல்லாருக்குமே தெரியுது. கடையில் இட்லி, புரோட்டா, சப்பாத்தி. புரோட்டா வந்து பன் புரோட்டா வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. பாலு மாஸ்டர் தான் அதுக்கு ஃபுல்லாக பொறுப்பு ஃபுல்லாக. அதனால் அவங்க ரெடி பண்ணுறது எப்போவுமே நல்ல கிறிஸ்டியாகவும் நல்ல இதாகவும் முறுமுறுன்னு இருக்கும். நல்ல யூடியூப் சேனல்னாலும் சரி எதுனாலும் சரி இப்போ புரோட்டா பாலுன்னு தான் எல்லாத்துக்குமே தெரியும். அளவுக்கு நல்ல ஃபேமஸாக இருக்காப்புல. பன் புரோட்டாவில் வந்து சைவத்தில் வந்து நம்ம கடையில் இருக்குது. திருச்செந்தூரில் பன் புரோட்டான்னா பாலு பன் புரோட்டாங்கிற மாதிரி ஆகிட்டு இருக்கோம். பன் புரோட்டாங்க வந்து திருச்செந்தூரில் அதிகமான ஃபேன்ஸ் வந்து பாலுக்கு இருக்காப்புல. திருச்செந்தூரில் இல்லை, டோட்டலாக இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறதுனால நிறைய பேர் அவங்களுக்கு ஃபேன்ஸ் நிறைய இருக்காப்புல. அது பன் புரோட்டா பாலு புரோட்டாங்கிற நேமே அது இப்போ இதாகிட்டு செட் ஆகிடுச்சு. என்ன ரேட்டில் நான் கொடுக்குறீங்க பரோட்டா? இப்போதைக்கு முதல்ல 12 ரூபாய்க்கு கொடுத்துருந்தேன். இப்போ தான் இந்த தேங்காய் விலைலாம் கொஞ்சம் அதிகமாகிட்டனால 15 ரூபாய்க்கு இருக்குது. காலையில் வந்து இட்லி, பொங்கல், பூரி அந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் உண்டு. சாயந்தரம் மட்டும் தான் பன் புரோட்டா. கடையில் ஃபேமஸாக இருக்கிறது சட்னி ஒரு ஃபேமஸ்ண்ணே. அதுக்கு மாஸ்டர் உள்ள ஆறுமுகம்னு ஒரு மாஸ்டர் இருக்காப்புல. அவள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க. இது சட்னிக்கு அவங்க நல்லா ஃபேமஸாக இருக்கும். புரோட்டாக்கு கேட்குற ஆட்கள் ஃபுல்லாக சட்னியும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. கொத்து பரோட்டா இருக்கானா? ஏன்னா கொத்து புரோட்டா போடலாம், அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதாவது நம்ம கடையில் கூட்டம் வந்து புரோட்டாக்கு அதிகமாக இருக்காங்க. கூட்டத்தை பற்றி பாருங்கள், கூட்டமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொத்து புரோட்டா போட்டதுன்னா அதுக்கு டைமிங் அதுக்கு நேராக சரியாயிடும். அதனால் புரோட்டா அதிகமாக இருந்தால் மட்டும் தான் கொத்து புரோட்டா போட முடியும். ஏன்னா புரோட்டா ஒரு 40 கிலோ வரைக்கும் வரும். அது அந்த 3.5 மணி நேரம் தான். அதாவது சாயந்தரம் 6 to 10 மணிக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். சட்னி தவிர வேறு என்னென்ன கொடுக்குறீங்க? சட்னி இருக்குது, வெங்காயம் கட் பண்ணி கொடுப்போம், அந்த மாதிரி இருக்குது. அதனால ஃபுல்லாக சைவம் தான் எல்லாமே. பீட்ரூட் குருமா இருக்குது, சாம்பார் சட்னி எல்லாமே இருக்குண்ணா. அதில் இங்கே நீங்கள் தோசை மாஸ்டர் தானா? ஸோ நம்ம இங்கே என்னென்ன தோசைலாம் போடுறீங்க, என்ன பண்ணுறீங்க? நைட்டு ஆனியன் தோசை, ஸ்பெஷல் தோசை, நெய் தோசை, ஊத்தாப்பம், சப்பாத்தி, பொடி போட்ட தோசையும் உண்டு. நம்ம எப்படி பாருந்துச்சு சாப்பிட்டு? சரியான தரமாக இருந்துச்சுண்ணே. மதுரை ஃபேமஸ் புரோட்டா மாணிக்கு இருக்கு, தரமாக இருக்குண்ணே. வெஜ்ஜு குருமால இப்படி ஒரு புரோட்டா செமையான. தம்பி உனக்கு எப்படி இருக்கு? சாப்பிட்டேன், அடுத்தடுத்து வாங்கிக்கே இருக்கலாம் போல இருக்கு. நல்லா இருக்கு, தரமா நம்ம இருக்கு. வெங்காயம் தனியாக கொடுக்குறாங்க. ஆமா, நம்ம கேட்காம அவங்க வெங்காயம் வந்து வச்சிருக்காங்க. அது நல்லா இருக்கும். சில கலை கொடுக்க மாட்டாங்க, இந்த கலை கொடுக்க. நம்ம வந்து நார்மலாக நான் வந்து ஆனியன் பச்சடி வாங்கி சாப்பிடுவேன் பரோட்டாக்கு. அது நல்லா இருக்கா? இது ஒருவேளை நம்ம கேட்டாலும் தரமாட்டாங்க, இல்லைன்றாங்க. இவங்க நம்ம கேட்காம வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. தரமாக இருக்குண்ணே. பக்கா உண்மையிலே எங்கள் ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. மதுரையில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி. எப்படி பாருங்க பரோட்டா?
பரோட்டா நல்லா தரமாக இருக்குண்ணே. கடை வந்து எங்கே இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. 4 பேர் விசாரி தான் வந்தோம். இரும்பு அரிசி பக்கத்தில் இருக்குது. அண்ணன் பாலனை பரோட்டாக்கு நான் எங்கள் நாக்கு அடிமை. பரோட்டா தரமாக இருக்குது. எதிர்பார்த்தீங்க அந்த லெவல் டேஸ்ட் இருக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்த்தோம். அதோட நல்லா தான் இருக்குது. பெட்டராக இருக்குது. ஓகே தான், நல்லா இருக்குது. சிரிச்ச மோதரம் எல்லாத்தையும் இப்போ வெயிட் பண்ணி சாப்பிட்றீங்களாப்பா? இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி சாப்பிடுறது இந்த கடைக்கு வந்தால் வெயிட் பண்ணி சாப்பிடணும், பொறுமையாக சாப்பிடணும். நீட்டாக சப்ளை எல்லாமே நீட்டாக பண்ணுறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும். வெயிட் பண்ணி சாப்பிட்டா வருது. பொறுமையாக தான் சாப்பிடுவாங்க. ஓகே, பரோட்டா சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருக்கும் இங்கே. அவர் தான் ஃபேமஸ். அப்படியா? என் மகன் இப்போ அங்கே வாங்கணும்னு சொன்னதுனால தான் இங்கே வந்து வாங்கிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேர் வெயிட் பண்ணி வாங்குறாங்கல்ல, அதுக்கான ரீசன் என்னவா இருக்கு? பரோட்டாவா பாலுவா? பரோட்டா பாலு. பரோட்டா பால் பிரிக்க முடியாது. டேஸ்ட் வைஸ் எப்படின்னா இருக்குங்க? சூப்பராக இருக்கும். சூப்பராக ஃப்ரிட்ஜில் குவாலிட்டியாக இருக்கும். நல்லா சாப்பிட்றவங்களுக்கு 3 பரோட்டா சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சு. ரொம்ப நல்லா ருசியா இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா மெதுவா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாமே நல்ல பிரமாதமா இருக்கு. பால் சூப்பர் கடை தான். ஆமா, நல்ல கடை. பால் நல்லா எப்படியா இருக்கும்? செம்மையா இருக்கும். அதுக்கு தான் இவ்வளவு கூட்டம் அல்லது. நைட் பரோட்டா சாப்பிடாம நைட் இதுதா எப்படி இருக்கா? இருக்கிறவங்க இருக்காங்க. இது சாப்பிட்றவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்களா நிறைய பேர். அது பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கல. அது பசங்க வாங்கிட்டு வர சொல்லாங்களா? ஆமா, பசங்க தான் வாங்கிட்டு வர சொல்றாங்க. என்ன இங்க குழம்பு நல்லா ஊறி குச்சி போட்டு சாப்பிட்றியா? அது ஊற்றி ஊற்றி சாப்பிடணுமே தோணுங்க. சட்னி வச்சுக்க வேண்டியதான், வைக்கலையா? சால்னாவே சட்டி சாப்பிட்டு பழகும். நைட் டைம்ல சால்னா ஊற்றி பரோட்டா சாப்பிட்டா எப்படி ஃபீல் ஆகுது? அது தனி ஃபீல்னு. இது இந்த போட்டோ இன்னும் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு. கோயிலுக்கு வந்துட்டு நம்ம இப்படி சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா. தம்பி பரோட்டா சால்னா சாப்பிட்றீங்களா? எப்படி பாருங்க நைட்ல? நல்லா இருக்கு. நான் வேற லெவலில் இருக்கு. நாங்கள் சாப்பிட்றதுக்கு திருப்பூர்ல வந்திருக்கோம். நான்வெஜ்ஜோட வெஜ் நல்லா இருக்கு. கூட்டத்தை பார்த்து அவ்வளோ கூட்டம் இருக்குதா? அவ்வளோ நேரம் ½ hour வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டுருக்கோம். ஆனால் சாப்பிட்றது வெயிட் பண்ணி சாப்பிட்டு வரதா? வேற லெவல். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். திருப்பூர்லேருந்து வந்துருக்கோம். வந்து சாப்பிட்டு போனாலும் தான் அங்கே வந்துருக்கோம். எப்படி தெரியும் அந்த கடை? இதில் இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன் ப்ரோ. பார்த்து டேஸ்ட் வைஸ் அவர் சொல்கிற மாதிரியே இருக்கு. புரோட்டா எங்கே சாப்பிட்ட மாதிரி இல்லைங்க. பரோட்டாக்கு என்ன வச்சுருக்கீங்க? சால்னா. சட்னி வைக்கிறாங்களா? கட்டி சட்னி. தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். நான் எப்படின்னா இருக்கீங்க? சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டு நல்லா இருக்கும். புரோட்டா பாலெல்லாம் ரொம்ப ஃபேமஸு. புரோட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, வெளியிலே இந்த மாதிரி இருக்காது. இதுதான் ஒன்று தான் சூப்பராக இருக்கும். ஸோ கூட்டத்தை பார்த்து இவ்வளோ கூட்டம் நிற்கிறதுல என்ன ரீசனாக இருக்கா? எல்லாம் புரோட்டா பால் தான் காரணம். அவர்தான். அவன் ஸ்டைல் தான் காரணம். டேஸ்ட் வைஸ் எப்படின்னா? சூப்பராக இருக்கும். ரொம்ப அந்த கட்டி சட்னி தராங்களா? நிறைய தரமாட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? கட்டி சட்னி புரோட்டாக்கு நல்லா மேட்ச் ஆகும். நல்லாவும் இருக்கும். வெஜ்ஜில் அந்த கடை வெஜ்ஜு சூப்பரான கடை. வெஜ்ஜு தான் இதெல்லாம். டேஸ்ட்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இங்கே நீங்கள் பரோட்டா சாப்பிட்ருக்கீங்களா? பரோட்டா சாப்பிட்ருக்கேன், சப்பாத்தி சாப்பிட்ருக்கேன், தோசை, ஸ்பெஷல் தோசை எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாம் பரோட்டா எப்படி இருக்குது? வந்து சாப்பிட்ற அளவு வருதா? சிரிச்ச மோத்தோட வரதுக்காப்ல சூப்பராக வரதுக்காப்ல. பரோட்டா இல்லை, பால் இல்லை. பாலு பரோட்டா. இது பரோட்டாக்கான கடை. பால் இந்த பரோட்டா பக்குவோம், கையிலே நக்குவோம். ஸோ மக்களை கடைசியாக பரோட்டா வாங்கியாச்சு. செம கூட்டம் அந்த கடையில். கூட்டத்தில் சொல்லவே முடியாது. ஒரு கடலில் திருச்செந்தூர் கடையில் அலைய கூட்டத்தை பார்ப்பீங்களோ இல்லையே, இந்த கடையில் பரோட்டா கடையில் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பாலு அண்ணாட்டு அண்ணன் பரோட்டா கடையில் பார்த்தீங்களா? ஸோ அவர் போடுற பரோட்டா ஸ்டைலில், பன் பரோட்டா ஸ்டைல்லையே அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸு. இந்த கடைக்கு அதுக்குன்னே வர்றதுக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இருந்து இந்த கடையில் பரோட்டா நான் 2 பரோட்டா சொல்லி வச்சுட்டேன். கொஞ்சம் நீங்கள் லாங்லேருந்து வர மாதிரினா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 10 மணி அதுக்குள்ளெல்லாம் எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடுது. அவர் 9 மணி 9:30 வந்தீங்கன்னா பரோட்டா, ஏன்னா நிறைய ஆர்டர் சொல்லி வச்சுறாங்க. மெயினான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெஜ்ஜு பரோட்டா இங்கே கொடுக்கறதுனால சீக்கிரமாக காலியாயிடுது. ஸோ நான்வெஜ் பரோட்டா நிறைய இடத்துல இருக்கும். ஆனால் வெஜ்ஜு பரோட்டாக்குன்னு இந்த கடை ஒரு ஸ்பெஷலான ஃபேமஸ் இருக்கனால சீக்கிரம் காலியாகுது. இந்த கடையில் மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. என்ன ரீசன் ஏது ரீசன்லாம் எல்லாமே பரோட்டாவில் தான் இருக்குது. ஸோ நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம். பரோட்டா சாதா பரோட்டாவில் மதுரை பன் பரோட்டா மாதிரி திருச்செந்தூரில் பாலு பன் பரோட்டா. ஸோ எப்படி வைக்க ட்ரை பண்ணிடலாம். என்னென்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி குருமாவும் இருக்குது, பரோட்டா சால்னா அது வச்சுருக்காங்க, ஆனியன் வைக்கிறாங்க, இட்லி இருக்குது, இது இல்லாமல் கெட்டி சட்னி ஸோ அதுவும் வைக்கிறாங்க. இந்த கடையில் கெட்டி சட்னி மோஸ்ட்லி நிறைய இடத்துல வச்சுருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல கெட்டி சட்னி வைக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். பரோட்டாவை பரோட்டா பன் பரோட்டான்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பன்னு மாதிரி நல்லா புசு புசுன்னு இருக்குது. அந்த பரோட்டாவில் வந்து இவங்க வச்சுருக்க அந்த சால்னா, நான் கூட பன் பரோட்டா வந்து இப்படி வருமானு தெரியல நான்வெஜ்ஜில். ஆனால் அவ்வளோ அருமையாக தரமாக போடுறாங்க. வெஜ்ஜு சால்னா தான். ஃபஸ்ட்டு அப்படியே பரோட்டா எடுத்து அப்படியே சால்னா டிப் வச்சு ஊற வச்சு இருக்கேன். ஒரு பரோட்டா சால்னா ஊற்றி வரேன் எப்படி இருக்கான்ட்டு
நைட்டு பரோட்டாலாம் சாப்பிடக்கூடாதுப்பா தூங்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டோம். பரோட்டா சால்னா சாப்பிட்டா தாங்க அது ஒரு தனியே. வெஜ்ஜு சால்னா தரமாக செஞ்சுருக்காங்க. பரோட்டா சாப்பிடும்போது நல்லா பூ போல் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த சால்னாவில் உங்கள் இந்த காரசாரமாக இருக்குது. வெஜ்ஜு சால்னாவே ஒரு நான்வெஜ் சால்னா எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த லெவலில் இருக்குது. தேங்காய் அரைச்சி தான் போட்டிருக்காங்க. நம்ம யூஸ்வலாக அந்த மதுரை ஸ்டைலில் செய்வோமே அந்த டச்சு லைட்டாக இருக்குது. மேபி இதில் போட்டுறது பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகா புதினா டச்சப்லாம் போட்டு இந்த தூள் முந்திரி ஸோ இதெல்லாம் ஆட் ஆன் பண்ணியிருப்பாங்க போல். டேஸ்ட் வைஸு சூப்பராக இருக்குது, சாப்பிட நல்லா இருக்குது. ஸோ பரோட்டா கூட ஆனியன் வச்சு ஒரு ரவுண்ட் போயிடலாம். மோஸ்ட்லி நிறைய கடையில் போனால் நானே ஆனியன் கேட்பேன். நான் ஆனியன் பச்சடி கேட்பேன். நிறைய கடையில் வச்சுருப்பாங்க. கேரளா பீப்புள் நிறைய பேர் பரோட்டாவில் வந்து ஆனியன் போட்டு தான் சாப்பிடுவாங்க. பரோட்டா வச்சு அதுக்கு மேலே ஆனியனை கொஞ்சம் போட்டு சால்னா ஊற்றி சாப்பிட்டா சொர்க்கமாக இருக்கும். அது வரேன் ஆனியனு பரோட்டா அப்படியே போங்களா. பயங்கரம் இல்லை, பயங்கரமாக இருக்குது, சூப்பர். பரோட்டாக்கு கெட்டி சட்னி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் கடையில் கெட்டி சட்னி வைக்க மாட்டாங்க. நம்ம சென்னை சைட்லேயே சரி வைக்க மாட்டாங்க. இங்கே கெட்டி சட்னி வச்சுருக்காங்க. இங்கே வரேன் கெட்டி சட்னியோட பரோட்டா. செம. ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 10 o'clock. ஆனால் கெட்டி சட்னி செஞ்சுருக்க மெத்தடு சூப்பராக இருக்குது. நம்ம மிக்சியில் எல்லாம் செய்யலை, கிரைண்டரில் அரைச்சி பண்ணுறாங்க. ஸோ அதோட பக்குவம் நம்மளுக்கு நல்லா வர்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி அவங்க தாளிப்பு போட்டுருக்காங்களே, சூப்பர். வேற கெட்டி சட்னி இதை வச்சுவே கெட்டி சட்னி மாதிரி சால்னா இல்லைனா கூட பரவாயில்ல, கெட்டி சட்னி வாங்கி நீங்கள் முடிச்சுட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கெட்டி சட்னி. இந்த கடையில் பரோட்டா எந்த லெவலில் ஃபேமஸோ உங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இட்லி, தோசை, பொடி தோசை, ஆனியன் தோசை, ப்ளைனு இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. அதுவும் ட்ரை பண்ணலாம் தான் பார்த்தேன். ஆனால் தோசை நம்ம டைமில் முடிஞ்சிச்சு. இட்லி சொல்லக்கூடாதுங்க, ஹார்ட்டின் ஷேப்பில் தான் போட்டு வைக்கிறாங்க. அப்படி சொல்ல முடியல, ஹார்ட்டின் ஷேப்பில் எனக்கு வந்துருக்கு. ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குது. பரோட்டா எந்த அளவில் சாஃப்ட்டோ அதே மாதிரி இட்லிங்க வரேன் தொட்டா பூ போல் இருக்கான்ற மாதிரி அப்படி இருக்குது. ஸோ இட்லிக்கு சப்பாத்தி குருமா இருக்குல்ல, ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாப்பிட்டதில் பரோட்டா சால்னாவோட எனக்கு பரோட்டா அந்த கெட்டி சட்னி பண்ணிட்டாங்க. ஆஹா சூப்பர். என்ன டிஃப்ரெண்ட்னா இது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்குது. நான் பரோட்டா சால்னா வெஜ்ஜு குருமா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெண்டுமே சிமிலராக இல்லை. குருமாவுக்கு வந்து மேபி இவங்க எப்படி ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ரெண்டுமே வேறு வேறு டேஸ்ட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த பரோட்டா சால்னாவில் காரசாரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த சப்பாத்தி சால்னாவில் கொஞ்சம் மைல்டாக இருக்குது. சாப்பிட நறுக்குன்னு இருக்குது. வந்தீங்கன்னா பரோட்டா காலியானா கூட ஓகே காலியாச்சுன்னு திரும்பி போயிடாதீங்க. ஸோ அங்கே வெயிட்டாக இருக்க இட்லி தோசை வச்சு இந்த சால்னாவை ட்ரை பண்ணி பாருங்கள். சால்னா ஒரு வெஜ்ஜு கடையில் சாப்பிட்ற ஃபீலே கிடைக்கல. ஆனால் அவ்வளோ சூப்பராக அருமையாக கொடுத்துட்ருக்காங்க. சாப்பிட்ட பரோட்டாவும் சரி, பன் பரோட்டா அவ்வளோ சாஃப்ட்டு. ஸோ அவங்க போடுற அவர் மேக் பண்ணும்போதே பார்த்தேன். ஸோ அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த ஆயில் அவ்வளோ ஊற்றினா கூட அவங்க அடித்து எடுக்கும்போது அதில் கொஞ்சம் கூட ஆயிலே இல்லை. ஸோ எப்படி நம்மளுக்கு அந்த பொரிச்ச பட்டாசில் எடுத்துகிட்டா போகும்போது ஆயில் ஃபுல்லாக ட்ரை ஆயிருமே, அந்த மாதிரி ட்ரை ஆயிடுச்சு. சாப்பிட்டவர் எனக்குமே அந்த ஆயில் தகட்டுற அந்த ஃபீல்லாம் எதுவுமே இல்லை. சாப்பிட அருமையாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்தீங்கன்னா இந்த கடைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து டேஸ்ட் பண்ணி ஈட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதுவும் அந்த பரோட்டா கெட்டி சட்னியெல்லாம் வர்ற மாதிரி இருக்கான். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு நான்வெஜ் பிரியருக்காக இருந்தாங்கன்னா கோவிலுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா கோவிலுக்கு வரவங்க இந்த கடையை வச்ச மாதிரியே தெரியுது. ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே சும்மா பயங்கரமாக தான் இருக்குது. அந்த இட்லியும் சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வரவங்கள வந்து எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் இவங்க பொறுமையாக அனுசரிச்சுட்டு பரிமாற்றிருக்காங்க. அந்த விஷயத்த ரொம்ப நிறைய பேர் க்ரௌடாக இருக்கும்போது கூட சில பேர் வந்து இல்லை வெயிட் பண்ண முடியாதுன்னு போகிறாங்க. ஆனால் வெயிட் பண்ணி சாப்பிட வர்த்தான கடை. வந்தீங்கன்னா வெயிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வெஜ்ஜு பிரியருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சாப்பிட்டுருந்தீங்கன்னா ஸோ தம்பிகளா தங்கச்சிங்களா எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாங்க. நான் உங்கள் ஐடியா பண்ணி டாட்டா பாய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நீங்கள் என்ன மாஸ்டர்ண்ணா? நான் வந்து செய்வோம் சாம்பார், சப்பாத்தி குருமா, பரோட்டா குருமா, சட்னி. நான் பார்த்தேன் அந்த கெட்டி சட்னி எப்படி மேக் பண்ணுறீங்க, அது சீக்ரெட் இல்லை.
எல்லாம் ஒரு கைவேலை தான். உங்க பேருனா? ஆறுமுகத்தோட கைவேலை கெட்டி சக்தி. அது சாப்பிட்ட வைக்கும். நான் இப்ப சாப்பிட்டேன்னா பரோட்டாவும் சரி, அது வந்து பாலு மேக் பண்ணாலும் அது வச்சிருக்க கிரேவி எல்லாமே ஒரு கிரேவி ஒரு மாதிரி இருக்கு. நம்ம பரோட்டா சால்னாக்கு வேற மாதிரி இருக்கு, சப்பாத்தி வேற மாதிரி இருக்கு. எப்படி வேற வேற தரணும்னு யோசிச்சிங்க? ஒரே சால்னா போட்டு போயிடலாம்ல? அது சப்பாத்திக்கு வந்து மிளகு தரும். நம்ம இது இந்த சால்னா வந்து மதுரை ஸ்டைல் சால்னாவானா? நம்ம முந்திரி கசகசெல்லாம் போட்டு பண்ணுவோமே அந்த மாதிரி தானே? ஸோ அது விருதுநகர்லயும் பண்ணுவாங்க. விருதுநகர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பட்டை அந்த கரம் மசாலா கொஞ்சம் ஏற்றி விட்டுருவாங்க. ஆனால் இந்த கரம் மசாலா தெரியல, அந்த இதோட போட்டு அரைச்சிருக்கீங்க, செம்மையாக பண்ணியிருக்கீங்க. அந்த பரோட்டாக்கு அந்த சால்னா ஊற்றி சாப்பிடவே சூப்பராக இருக்கு. இது மசாலா கடையில் வாங்குறீங்களா இல்லை ஓன் மசாலா வாங்க? நீங்களே ரெடி பண்ணிடுங்களா? ஓகே. எத்தனை வருஷமா நான் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? 23 வருஷம். 23 வருஷமா? ஓனர் பார்த்தேன், நல்லா ஃப்ரெண்ட்லி, எல்லாத்தையும் பேசுறாரு. எப்படி உங்களை ஓனர் எப்படி? ஓனர் இல்லை சகோதரர் மாதிரி அண்ணன் மாதிரி. ஆமாம், அவர் ஜாலியாக இருந்துட்டு அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி பண்ணுறாரு. என்ன ஆரம்பத்தில் எல்லாமே பொறுப்பாக செஞ்சோம், அதனால் அது மீது எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே. நான் ஃபஸ்ட்டு இந்த பரோட்டா கடை ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்துருப்பீங்க, அப்போத்தேருந்தே கூட நின்றுருக்கீங்க இந்த கடையில். ஸோ இப்போ இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ மக்கள் வராங்களே தேடி நம்ம கடைக்கு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது வந்து நம்ம செய்கிற முறைப்படுத்தோம், ஆளுநருக்கு செய்ய முறைப்படுத்தோம். ஸோ மக்களே வந்தீங்கன்னா பரோட்டா பாலு பார்க்கும்போது சால்னா வச்சு ஆறுமுகம் அண்ணா உள்ள இருப்பாரு, எங்கே இருக்கான்னு சொல்லி ஓடிட்டு கேளுங்க, ஓடே கூட்டது காப்பாரு, ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு போங்க. ஏன்னா அண்ணன் வந்து அந்த குருமா வந்து ரொம்ப வெஜ் குருமா மாதிரியே சொல்ல முடியாது, ஒரு நான்வெஜ் குருமா ஈக்குவல் வைக்கிற மாதிரி அந்த அளவில் சும்மா டேஸ்ட்டு அந்த பந்து. ஸோ நல்லா சூப்பராக வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி. சாப்பிட்டு வைக்க ரொம்ப சந்தோஷம். அந்த இது கூட நெஞ்சில் நிற்கல, அந்த லெவலில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு பொறுமையாக செய்கிறது சுத்தமாக. ஓகே ஓகே. நம்ம ஆட்கள் தேடி வராங்க. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா, சூப்பராக பண்ணியிருக்கீங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு நம்பிக்கை தரும் விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்களை ஐடியா பண்ணி டாட்டா பை பை.